சென்னை புறநகர் பகுதிகளில் வீடு வாடகைக்கு விடுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் பல லட்சம் மோசடி நடந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நான் இங்க ஆவடி பாக்கத்துல இருந்து இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுக்கு லீஸுக்கு போயிருக்கேன். அந்த அறிவு நம்பின்ற ஓனர் கிட்ட வந்து ஆக்சுவலி அவர் ஓனரா புரோக்கரான்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட வந்து நாங்க லீஸுக்கு வந்து ஒரு 4.5 லட்சம் கொடுத்து 3 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். 11 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ரெனிவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 11 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உங்க பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலான்ற ஒரு அக்ரிமெண்ட் பேர்ல தான் நாங்க அக்ரிமெண்ட் போட்டது. ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஒரு 2 டேஸ் 3 டேஸா வந்து அந்த திடீர்னு ஒரு நபர் வந்து நான் தான் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரு, நீங்க வந்து வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஆண்ட போய் பார்த்தா ஆபீஸ் எல்லாம் மூடி கிடக்கு. அப்புறம் நாங்க போட்டா அவரை வந்து அறிவு நம்பின்றவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதை விசாரிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனும் நாங்க போயிருந்தோம். ஆனா அதுல என்ன தெரியுதுன்னா அவர் இதுக்கு முன்னாடியே 3 வாட்டி இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு 3 வருஷத்துக்கு கேப் விட்டு ஒரு ஏரியாவா பண்ணிட்டு இருக்காரு. அவரு என்ன பண்றாரு? லீஸுக்கு வந்து மக்களுக்கு வீடு வந்து இப்போ நடுத்தர குடும்பத்தார வந்து வாடகை கட்ட முடியல, அதனால லீஸுக்கு போறோம்ட்டு லீஸுக்கு வந்து ஒருத்தர்கிட்டயும் வீட்டுக்கு லீஸுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம்ன்ற மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் டிலே பண்ணி சாவி கொடுத்துடுறாரு, வீட்டுக்கு போயிடுறோம். இப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஆக்சுவலி அவர் அந்த வீட்டுக்கு ஓனரே கிடையாது. அவர் வந்து அந்த வீட்டு ஓனர் கிட்ட வந்து ஒரு டைப் மாதிரி வச்சிருக்காரு. ஆனா எங்க கிட்ட வந்து அவரு தான் ஓனர்ன்ற பேர்ல எங்களுக்கு வீடு லீஸுக்கு கொடுறாரு. இப்போ திடீர்னு ஒரு நபர் நான் தான் அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர்னு வரும்போதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த வீடு அவரது கிடையாதுன்னு. நான் மட்டும் தான் நினைச்சுதான் நான் ஆபீஸ் கிட்ட போனேன். ஆனா பார்த்தா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. இது கிட்ட இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கிட்டயும் அவர் 5 லட்சம் 6 லட்சம் மொத்தமா காசு வாங்கி எல்லாரையுமே ஏமாத்தி இருக்காங்க. இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை காலி பண்ண சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியில போங்க, எங்களுக்கு ரெண்ட் வரல, நீங்க காலி பண்ணுங்க, இதுங்க எங்க வீடுன்னு சொல்றாங்க. இப்போ நாங்க எங்க போய் நிக்கணும்? நான் 2 வயசு குழந்தைய வச்சிருக்கேன், மாசம் வாடகை கட்ட முடியலன்னு தான் நாங்க லீஸ்க்கு போயிருக்கோம். நான் ஒரு ஆட்டிசம் பேபி வச்சிருக்கேன், அவனுக்கு நான் மந்த்லி ஸ்பீச் தெரபிக்கு 20,000 பே பண்றேன். அது கட்ட முடியலன்னு தான் நான் லீஸ்க்கு போயிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இப்ப ஹவுஸ் ஓனர் தான் எங்களை வெளில போக சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க போனோம் சொல்லுங்க நீங்களே. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் சிஎம் செல் கிட்டயும் போய் நாங்க மனு எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தோம். இப்ப கமிஷனர் ஆபீஸ் கிட்ட வரோம், எங்களுக்கு எதான ஒரு தீர்ப்பு கொடுங்க. நாங்க அந்த வீட்டுல இப்போ ஹவுஸ் ஓனர் எங்க வெளில போக சொல்றாங்க. இப்ப அதுக்குதான் நாங்க முக்கியமா பாக்கணும். இப்ப நாங்க வீட்டை ஒரு அமௌண்ட் நாங்க கொடுத்துட்டோம், இப்ப எங்க கையில எதுவுமே இல்ல. அந்த நபர் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? சார் இப்போ அங்கங்க வந்து போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க சார், வீடு வாடகைக்கு லீஸுக்கு அப்படின்ட்டு போட்டு நம்பர் போட்டு வைக்கிறாங்க. நாங்க அது சுத்திக்கிட்டு நாங்க வீடு தேடுறோம், வீடு எங்கேயுமே கிடைக்கல. அதனால அந்த போஸ்டர் பார்த்து நாங்க அந்த நம்பர் கால் பண்றோம், இந்த மாதிரி இங்க ஆபீஸ் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் நான் வந்து இருக்கிற ஏரியாலே தான் நான் இன்னொரு லீஸ்க்கு வீடு பாக்குறேன். நான் அந்த வீடு டெய்லி போய் பார்த்துட்டும் வரேன், புரியுதுங்களா? ஆனா எனக்கு இவருக்கு தான் எனக்கு தெரியும், அது இன்னொருத்தவங்களுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஆபீஸ் ஆண்ட வந்து உட்காடுறோம், பேசுறோம், அக்ரிமெண்ட் ப்ராப்பரா போடுறாங்க. 4.5 லட்சம் நான் கையில கொடுத்துருக்கேன். அந்த 4.5 லட்சம் கொடுக்கும் போது நான் எப்படி சொல்றது, செக்காவோ கொடுக்கல, கேஷா தான் கொடுத்துருக்கேன். அது வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு கொடுத்தது 4.5 லட்சத்தையும் வாங்கிட்டு எனக்கு அந்த வீட்டு சாவி வந்து 1.5 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. கேட்டா இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த 1.5 மாசம் அந்த சாவி வாங்கவே நான் சுத்திட்டே இருக்கேன், ஆபீஸ்க்கு வீட்டுக்கு ஆபீஸ்க்கு வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடியே காசு வாங்கிட்டாங்க. காசு வாங்கிட்டு 1.5 மாசம் டிலே பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஹவுஸ் ஓனரும் சேர்ந்துகிட்டு இதான் பண்றாங்க. ஆமா, எனக்கு என்ன டவுட்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க வீட்டை இவர்கிட்ட குடுக்கலன்னா நாங்க எப்படி அந்த வீட்டுக்கு போயிருப்போம் சொல்லுங்க? அவங்களுக்கு வாடகை வருது, காசு வருதுன்றதுக்காக அவங்க கொடுத்துட்டாங்க. ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவங்க போயிருக்காங்க சொல்லிட்டு நாங்களும் அதை நம்பி கொடுத்தோம், செஞ்சோம். ஆமா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் வந்து நல்லா எஜுகேட்டட் ஃபேமிலியா தான் இருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க ஹவுஸ் ஓனர் எல்லாருமே. அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு காசு வேணும்ன்றதுக்காக எடுத்துட்டு போய் வீடு அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. அவங்க கொடுத்த பேர்ல நாங்க போயிட்டு அவங்க வீட்டுல போயிடுறோம். இப்ப லாஸ்ட் யாருக்கு? என்ன சொன்னாங்கம்மா கம்ப்ளைண்ட்? நாங்க இன்னும் கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதோ புகார் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இவர் தான் அந்த அறிவு நம்பி. ஹவுஸ் ஓனருக்கு வந்து 50,000 அட்வான்ஸ் கொடுத்துறாங்க. அவங்க வந்து அவங்க இது 5 மாசம் முடிஞ்சதும் அவங்க வந்து இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, நீங்க ஜனவரிக்கெல்லாம் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிறது எங்க பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கான், அப்பதான் 2 மாசம் ஆகுது. நான் தனியா தான் இருக்கேன். அது 7.5 லட்சத்தையும் போட்டு அந்த வீடு வாங்கி என் பையன் உட்கார வச்சிருக்கேன். அதனால அவனுக்கு கல்யாணம் பண்றதுன்றதுனால 7.5 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை நாங்க பார்த்தோம், செஞ்சோம். இப்ப என்ன ஹவுஸ் ஓனரும் காலி பண்ணுங்கன்றாங்க. இவர்கிட்ட போய் நாங்க போய் அது மாதிரி கொஞ்சம் ஹவுஸ் ஓனருக்கு வாடகை கொடுக்கல, அவங்க 5 மாசம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால நாங்க போய் கேட்க போனாக்கா சரி எல்லாமே எழுதி கொடுத்தாங்க 3 மாசத்துக்கு இது பண்ணி பணம் தர்றேன் செய்யறேன், பாதி பணம் தர்றேன், அதுக்கப்புறம் பாதி தர்றேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் நாங்களும் டெய்லி போய் தான் வந்துட்டு இருக்கோம். வந்தாக்கா அதுக்கப்புறம் இப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ ஹவுஸ் ஓனர் என்னன்னாக்கா எங்களை வெக்கேட் பண்ண சொல்றாங்க வீட்டை இது பண்ணி. இப்ப இதுல வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சார். இந்த இஷ்யூக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுக்கல, அக்ரிமெண்ட்டும் கொடுக்கல, பைசா மட்டும் வாங்கிட்டு இப்ப அவங்க ரெண்டு கெட்ட நிலைமையில அவங்க வந்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கை குழந்தைங்க, டெலிவரி ஆனவங்க, வயசானவங்க, ரொம்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் எல்லாருமே இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜுவல் வச்சு லோன் வாங்கி அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி நாங்க அப்படிதான் இவங்க கிட்ட கொடுத்தது. இப்ப அந்த அமௌண்ட்டும் கொடுத்தோம், எங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இல்ல, அதனாலதான் நாங்க வாடகை கொடுக்க முடியலன்னு நாங்க அதுக்கு போனோம். அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம். இப்ப ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை வெக்கேட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க வெக்கேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்ப எங்களுக்கு மெயினா வேணும்ன்றது வந்து அமௌண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு நாங்க வந்து 7 லட்சம் கொடுத்துருக்கோம் சார். ஆனா உங்க சொன்னது வேற. ஆமா, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஏரியா. ஒரே ஆள் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து ஃபோர்த் டைம் அவர் பண்றாரு. ஃபோர்த் டைம் பண்றாரு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.